துன்மார்க்கின் கூட்டம் என்னை கொள்ளையிட்டது, நான் மறக்கலை. நியாய தீர்ப்புகள் நிமித்தமும் கடினமான பாதையிலையும் நான் உம்மை துதிப்பேன். உமக்கு பயந்து உடைய கட்டளையும் நடக்கிறவங்களுக்கு நான் தோழனாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்த புதிய பாதையில் இந்த 8வது காரியங்களை என்ன செய்ய நான் கெஞ்சி உடைய வார்த்தையின்படியே நான் நினச்சேன். உடைய மகிமையான பிரசன்னம் என்னோடு கூட இருக்குது. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 119வது சங்கீதம் 8ஆம் பாகம், 8வது பாகம். இது எத்தனாம் வசனத்திலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 57ஆம் வசனத்திலிருந்து 57லேருந்து 64 வரைக்கும், 57 to 64. இந்த இதில் கேத் அப்படின்னு சொன்னால் ஹேத் அப்படின்னு சொன்னால் அப்படி அர்த்தம் நியூ, புதுசு. 8 வருது பார்த்தீங்கன்னா, 8 அப்படின்னா புதிய துவக்கம், புது துவக்கம். 8ஆம் நாள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு புதிய நாள். இந்த புதிய நாள் இது 8வது வார்த்தை, புதிய நாள். இதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஒரு சுவர், அதாவது நம்மை சுற்றிலும் இதோ அக்கினி மதிலாக, நம்மை சுற்றிலும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அக்கினி மதிலாக, சுற்றிலும் கோட்டையாக. கர்த்தர் எனக்கு சுற்றிலும் கோட்டையாக இருக்கிறார். கர்த்தர் என்னை சுற்றிலும், ஆமென் ஸ்தோத்திரம், காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறார். அந்த பவுண்டரி காருண்யம் என்னும் கேடகத்தினால். வாசித்து பாருங்கள், சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 5:12 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, காருண்யம் என்னும் கேடகத்தினால் கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து. அப்போ வசனத்தை நினைவு கொள்ளும் போது முதல் 7 காரியங்கள் அப்படி நம்ம நினைவில் கொண்டு வரலாம். அந்த 7 பாகத்தையும் நினைவில் கொண்டு வந்து அந்த நினைத்திருக்கு வசனத்தை நினைத்து வசனத்தின்படி நடக்கிற, வசனத்தின்படி ஜெபிக்கிற, வசனத்தின்படி அறிக்கை இடுகிற, வசனத்தின் பாதையில் நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அவளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கிறார். அவர்களை காருண்யம் என்னும் கேடகம் கிருபையினாலே அவருடைய பராமரிக்கிறார். அவளை சரியான பாதையில் அவளை வழி நடத்துகிறார். அப்போ சொல்கிறார், முழு இருதயத்தோடும் தயவுக்காக கெஞ்சிக்கிறப்பா. அப்போ நீரே என் பங்கு, 57ஆம் வசனம். அப்போ அதுக்காக அந்த பங்குக்காக தயவாக கெஞ்சுகிறேன், எனக்கு இறங்கும். 59, உம்முடைய வழிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன், என் கால்களை சாட்சிக்கு நேராக திருப்பினேன். அவன் செஞ்சதை சொல்கிறார். வசனத்தை சிந்திக்கிறேன், வசனம் நேராக திருப்புறேன். உம்முடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு தீவிரித்தேன். துன்மார்க்கின் கூட்டம் என்னை கொள்ளையிட்டும் கூட உம்முடைய வேதத்தை நான் மறக்கலை. ஏன்னா எனக்கு தெரியும், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் அதை பற்றிலாம் நினைக்கல. இப்படி வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நீர் பங்கு வச்சிருக்கிறீரே. ஆம், எனக்கு சிறப்பான இடத்துல ஒரு பங்கு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறப்பாங்க. எனக்கு ஒரு சிறப்பான சுதந்திரம் எனக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த நியூ எனக்கு கிடைக்கிற பவுண்ட்ரி, அந்த என்னை சுற்றிலும் இருக்கிற தயவு, எனக்கு சுற்றிலும் இருக்கிறதான ஆசீர்வாதம், ஆமென் சோதரன், சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பு, சுற்றிலும் இருக்கிறதான பராமரிப்பு.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த புதிய 62வது வசனத்தை வாசிக்கும்போது, 62வது வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்கன்னா, 62வது வசனத்தை வாசிங்க. உமது நீதியான நியாய தீர்ப்பு நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் நான் எழுந்திருப்பேன். அப்போ அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அன்று நீதியான நியாய தீர்ப்பு நிமித்தம் துதிக்கும்படி பாதி, எப்போதும் அப்படி வசனத்தை நம்ம நினச்சிட்டே இருக்கணும், துதிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதனால தான் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், நமக்கு துன்பமாய் தெரிகிற ஒன்றுக்கு காரணம் தெரிந்தால் நாம் கர்த்தரை துதிப்போம். நாம் இப்போ போகிற சில நெருக்கடியான பாதைக்கான காரணம் தெரிஞ்சால் கர்த்தரை துதிப்போம். இப்போ நம்ம படுகிற கஷ்டங்களுக்கும், இப்போ நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்களுக்கும், இழப்புகளுக்கும், இப்போ நம்ம கடந்து போகிற பாதையினுடையதான இருளான இந்த சூழலுக்கும் காரணம் தெரிஞ்சால் நிச்சயமாக கர்த்தரை துதிப்போம். அப்படி தானே? ஆமாம், கரங்களை உயர்த்தி, காரணம் தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும் உம்முடைய வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆமென். அடுத்து சொல்கிறார் 63, உமக்கு பயந்து உடைய கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். இந்த மாதிரி கடினமான நேரத்தில் நீங்கள் யாரை ஃப்ரெண்டாக கூப்பிடணும்னு சொன்னால், அவருடைய கட்டளையின்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். அவங்க தான் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவாங்க. அவன் துன்மார்க்கனோடு போயிடாதீங்க, துன்மார்க்கனோடு உள்ள காரியங்களை பயிரக்கூடாது. அவன் நம்மளை கிண்டல் பண்ணுவான் அந்த நேரத்தில். கடைசி 64 வசனத்தில், கர்த்தாவுடைய பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. தன்னை சொல்கிறார், என்னை சுற்றிலும் உடைய கிருபை நிறைஞ்சிருக்குதாப்பா, உடைய பிரமாணங்கள் எனக்கு போதும், இன்னும் எனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கற்று. இப்போ நீ கேளுங்க, ஆண்டவரே உடைய கிருபை, நான் எந்த சூழலில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை கிருபையினால் நிரப்புகிற கர்த்தர் இப்போ உங்களை கிருபையினால் நடத்தியிருக்கிறார். அவன் அவருடைய பிரமாணங்களை நான் இனி என்ன செய்யணும்னு சொல்ல முடியும், சத்தியத்தை எனக்கு போதியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நம்முடைய சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு போதிக்க அவன் போதுமானவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வசனம், அடுத்த பாகம் இருக்குல்ல, அதுக்கான துவக்கத்தை போல தான் இந்த அடுத்த 8 வசனங்களும் இதனுடைய தொடர்ச்சி வரும். என்னுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன பார்க்குறேன்னா, நான் நெருக்கடி நடுவில் இருந்தாலும் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன்கிறது தான் இதில் உள்ளது. 61, துன்மார்க்கின் கூட்டம் கொள்ளையிட்டது நான் மறக்கலை, நியாய தீர்ப்புகள் நிமித்தமும் கடினமான பாதையிலையும் நாம் துதிப்பேன், உமக்கு பயந்து உடைய கட்டளையும் நடக்கிறவங்களுக்கு நான் தோழனாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்த புதிய பாதையில் இந்த 8வது காரியங்களை என்ன செய்ய, நான் கெஞ்சி உடைய வார்த்தையின்படியே நான் நினச்சேன், உடைய மகிமையான பிரசன்னம் என்னோடு கூட இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறத நான் பார்க்குறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை திரும்ப சத்தமாய் வாசித்து அவன் ஜெபித்து நீ நிறைவு செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தி காத்துக்கொள்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 119 8வது பாகத்தை பார்க்குறோம். இந்த 8வது பாகத்தில் நினைவு கூறுகிறதான இந்த கேத் அப்படிங்கிறதான அந்த வார்த்தையை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். துன்மார்க்கருடைய கூட்டங்கள் சூழ்ந்து கொண்டாலும் உம்முடைய வேத வசனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த நேரத்துலையும் வசனத்தை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ துன்ப நேரத்துலையோ இக்கட்டு நேரத்துலையோ எந்த நேரத்துலையும் என்ன செய்யக்கூடாது, வசனத்தை நாம் மறந்து போகக்கூடாது. உங்களுடைய நீதியான நியாய தீர்ப்பு நிமித்தம் ஆமென் நான் என்ன செய்கிறேன், உண்மை துதித்து கொண்டே இருக்கிறதுக்காக பாதி ராத்திரியில் கூட கர்த்தர் செய்த நன்மையை பார்த்த உடனே அவர் என்ன செய்வாராம், ஆமாம் சங்கீதக்காரன் துதிக்க ஆரம்பிச்சிருவார். ஆமாம் அந்த துதிப்பதற்காக எழுந்திருப்பார். அப்போ இதை போல் ஒத்த அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தந்தருள்வாராக. ஆமாம் கட்டளைகளை கை கொள்ளுகிறவனுக்கு நான் தோழன். ஆமாம் நம்ம யாருக்கு தோழனாக இருக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்ம நல்லவனுக்கு தோழன், அதாவது நம்மை அந்த தோழனை வைத்து தான் நம்ம என்ன செய்வாங்க, நிதானிப்பாங்க. நம்ம நல்லவர்களுக்கு தோழனாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தோழர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் கிருபை தந்தருள்வாராக. ஆமென். நம்ம ஜெபமனோமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய காருண்யத்தினால அப்பா எங்களை காருண்யம் என்னும் கேடயத்தினால நீர் எங்களை சூழ்ந்து கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வேத வசனத்தை எப்பொழுதும் நாங்கள் எந்த சூழ்நிலை துன்மார்க்கர் அப்பா சுற்றி இருந்தாலும் ஆமேன் அப்பா, சந்தோஷமான நிகழ்வு துன்பமான நிகழ்வுகளோ கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் மறக்காமல் தியானிக்க கிருபை தாரும்.
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காமல் ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். பாதி ராத்திரியில் ஞாபகம் வந்தாலும் உம்மை துதிக்கத்தக்கதாக அப்பா அப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் இயேசப்பா. உம்முடைய கட்டளைகளை ஆமென் ஆண்டவரே அப்பா கை கொள்ளுகிறவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள நாங்களும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளத்தக்கதாக தேவனை அப்படிப்பட்ட மனிதர்களோடு நாங்கள் இணைந்து சேவிக்க கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை கர்த்தாவே அப்பா நீர் மூடிக்கொள்வீராக. உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் கர்த்தாவே அப்பா மறவாத படிக்க நீர் எங்களுக்கு கர்த்தாவே இருதயத்தில் உம்முடைய பிரமாணங்களை வைத்தரலும் போதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.